ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லா சாம்பாருக்கும் இந்த ஒரே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி காய் மட்டும் தான் மேராக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு என்ன காய் யூஸ் பண்ணி இதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டாக வரும். நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த 1 கிளாஸ் துவரம் பருப்பு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி குக்கரில் தான் பருப்பு வேக வைப்பேன். மோஸ்ட்லின்னு இல்லை, எப்போவுமே குக்கரில் தான் பருப்பு வேக வைப்பேன். ஏன்னா எனக்கு அதுவே பழகிருச்சு. கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் எப்போவுமே ஆட் பண்ணுங்கள், 1 டேபிள் ஸ்பூன் போல். ஏன்னா விளக்கெண்ணெய் சேர்த்தா பருப்புக்கு நல்லா கலர் கொடுக்கும், பருப்பு சீக்கிரமாக வேகும், 3வது செமிச்சிரும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே போல் 3 தக்காளி எடுத்திருக்கேன். மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. காம்போடு போட்டால் கிட்னியில் ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்க. அதனால காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 விசில் விட்டுக்கோங்க. இது விசில் வரதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த சைடில் மேராக்காய் தோல் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதுக்கு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு போடணும், கல்லுப்பு போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா சமையலுக்கும் கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. அது நல்லதும் கூட. கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே அதிகமாக காரம் சாப்பிட மாட்டோம். வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, சக்தி சாம்பார் பவுடர் இருக்குது, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாம்பாருக்கு டேஸ்ட்டு, மனம் எல்லாமே கரெக்டாக கொடுக்கும். நான் எப்போவுமே அதை லைட்டாக ஆட் பண்ணுவேன். நல்லா கொதித்து காய் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி காய் நல்லா வெந்து வரணும். காய் வெந்து வந்துடும்போது இங்கேயும் பருப்பு வெந்துருச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக மேஷ் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சமாக பருப்பு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பருப்பு தெரியணும். அதனால் லைட்டாக பருப்பு இருக்க மாதிரி நான் மேஷ் பண்ணிக்குவேன். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்த உடனே கடைசியாக இறக்கி வச்சுருங்க. இப்போ தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வேணுங்கிற அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி தாளிப்பேன். நீங்கள் வேணால் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு தாளிச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். டேஸ்ட்டான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.